சிக்கன் குழம்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச வாட்டி கடுகு போட்டு கலப்பு அது நல்லா பொரிஞ்ச வந்த வாட்டி வெங்காயம் தக்காளி ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் ப்ரௌன் கலர் வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இப்படி 4 பரட்டு சிக்கனை இறக்கலாம். சிக்கனை பாத்திரத்தில் இறக்கிட்டு சிக்கனை பரட்டி விடலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கலந்து வேகும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கே கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டது அப்படியே பரட்டி விட்டா நல்லா சீக்கிரம் கறி வேகும், சிக்கன் வேகும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சளோட பரட்டி விட்டுக்கலாம் சிக்கனை. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொம்பு தண்ணி. சிக்கனை பரட்டி விட்டு சிக்கன் குழம்பு மூடி வைக்கலாம். மூடி வச்சு 1/4 மணி நேரம் வேக விட்டும். பொட்டுக்கடலை மட்டும் மிக்சியில் போட்டு ஒரு 2 கைப்பிடி அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம சிக்கன்லாம் போட்டுக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலையை சிக்கனில் சேர்த்துக்கலாம். அடுத்து கையில் அப்படியே சிக்கன் குழம்புல அப்படியே போட்டு தூவி விட்டால் போதும். பொட்டுக்கடலை போட்டது அப்படியே கிண்டி விடலாம். கிண்டி விட்டால் சிக்கன் குழம்போடு சேர்ந்து வேகும். சிக்கனு குழம்பு வேகும். 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு வெந்துருச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் பார் அப்படியே வெந்தது தனித்தனியாக தெரியுது. சிக்கன் குழம்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். அழகு.